guys, welcome back to my channel. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ரொம்பவே சூப்பரான விஷயங்கள் நடக்க போகுது. அண்ட் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கையலுக்கு ஆதரவாக வந்து ஒட்டுமொத்த ஹாஸ்பிட்டலில் உள்ள எல்லாருமே வந்து போராட்டம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ உண்மையிலே சொல்லணும்னா இந்த ட்விஸ்ட்டை நம்ம வந்து எதிர்பார்க்கல. என்னடா இது, இந்த மாதிரி அந்த டீன் வந்து நம்ம கையில் வந்து ரொம்பவே அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி தான் அந்த ஹாஸ்பிட்டலை விட்டே வந்து வெளியே அனுப்புவார். ஸோ அவ பாட்டுக்க வந்து இப்போ தான் கொஞ்சம் நம்பிக்கை வந்து முன்னேறி ஸோ நமக்கு மேலே இருக்கிற பழியை வந்து நம்ம எப்படியாவது வந்து சரி பண்ணணும், எலியில எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு வந்திருப்பா. ஸோ ஹாஸ்பிட்டலில் எல்லாமே நார்மலாக எல்லாருமே வந்து நல்லபடியாக தான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கௌதம் அப்படிங்கிற அந்த லூஸு தான் வந்து சும்மாவே இருக்காமல் ஸோ அந்த ஹாஸ்பிட்டலோட டீனுக்கு ஃபோன் பண்ணி நம்ம கையில் பற்றி ரொம்பவே தப்பான விஷயங்கள் எல்லாமே வந்து சொல்லி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அவளை வேலையை விட்டு அனுப்பணும் அப்படின்னு முடிவு எடுத்துருவார். இது எல்லாமே வந்து சிவசங்கரி, தீபிகா எல்லாருமே சேர்ந்து எடுத்த பிளானாக தான் வந்து இருக்கும். அது மட்டும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி கௌதம் சொல்லிட்டு ஃபோனை வச்சோடனே பார்த்தீங்க அப்படின்னா கையில் வந்து எங்கே இருக்காளோ அந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டு இருப்பா. இந்த மாதிரி கயல் வந்து நல்லபடியாக தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்சம் நேரம் தாண்டி உன்னை இந்த ஹாஸ்பிட்டலில் விட்டு எப்படி வந்து துரத்த போகிறாங்கன்னு மட்டும் பாரு, அந்த காட்சியை பார்க்குறதுக்கு தானே நான் அவ்வளோ தூரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமான ஒரு மைண்ட் செட்டில் வந்து நின்றுக்கிட்டு இருப்பாரு. ஸோ இந்த பக்கம் அவசரமாக வந்த டீன் வந்து இங்கே பாருமா கயல், இதுக்கப்புறமா உனக்கு இந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை கிடையாது, உடனே இந்த ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. ஸோ இதை கேட்ட உடனே நம்ம கயல் அதிர்ச்சியில் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பாங்க. என்ன சரி, என்ன சொல்கிறீங்க, எதுக்கு இப்படி என்னை வேலையை விட்டு தூக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற விளக்கம் கிடையாதுமா, உன்னை பற்றி தான் ஊர் உலகத்தில் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்களே, அப்படி இருக்கும்போது இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறதுக்கான தகுதி உனக்கு கிடையவே கிடையாது. உன்னால் இந்த ஹாஸ்பிட்டலோட பேர் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும், இப்போ ஒழுங்கா நீ இந்த இடத்த விட்டு காலி பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த டீன் வந்து ரொம்பவே விடாப்பிடியாக வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு. ஸோ கையலுக்கு வந்து மனசு உடஞ்சே போயிடுது. என்னடா இது, நம்ம ஒரு விஷயத்த வந்து நினச்சி முன்னேறி வரணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் நமக்கு இந்த மாதிரி வந்து தடைகள் எல்லாமே வருது. இப்போ இந்த வேலையும் போயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிடுவாங்க. ஸோ அந்த டீன் வந்து விடவே மாட்டார். நீ வேலையை விட்டு போய் தான் ஆகணும், இப்போ நீ போகல அப்படின்னா நிச்சயமாக ஒன்று நான் வந்து போலீஸை கூப்பிட்டு தான் வெளியில் அனுப்புகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு, உன்னால் இந்த ஹாஸ்பிட்டல் பேர் கெட்டு போயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீ வந்து வேறு மாதிரி தான் வந்து என்னை பார்க்குற மாதிரி இருக்கும். நான் சொல்லும் போதே நீ வேலையை விட்டு போயிட்ட அப்படின்னா அது உனக்கு ரொம்பவே நல்லது அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த டீன் வந்து ரொம்பவே ஹார்ஷா பேசுவாரு. அது மட்டும் கிடையாது, சோஷியல் மீடியாவில் தான் உன்னை பற்றி வந்து எவ்வளோ தூரம் கேவலமாக எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை ஏன் ஹாஸ்பிட்டலில் வேலை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன தலையெழுத்தாக இருக்குது, நீ வேறு எங்கே வேணாலும் போய் சேர்ந்துக்கோ, இல்லை என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஸோ கையலுக்கு வந்து எதுவுமே வந்து பேசுகிற மாதிரியே வந்து தோணலை. அதனால வேறு வழியும் கிடையாது, நம்ம வெளியே போய்த்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டு அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துடுறாங்க. இது எல்லாமே நம்ம சக்தி பின்னாடி நின்று பார்த்துட்டு தான் இருக்காங்க. இவ்வளோ மோசமான ஒரு ஆளாக இருக்காரு, என்ன ஏது நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த கூட புரிஞ்சுக்காம இப்படி ஒரு பொண்ணை இப்படி ப்ளேம் பண்ணி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து ஃபீல் பண்ணுறதை பார்த்து சக்தியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கயல் பார்த்தீங்க அப்படின்னா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க ஹாஸ்பிட்டலில் எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணாங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இந்த சிறந்த செவிலியருக்கான அவார்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நினச்சி ரொம்பவே பெருமைப்பட்டு ஃபீலும் பண்ணுறாங்க. எப்படியெல்லாம் வேலை பார்த்தேன்னா இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்து கொண்டு வந்து விட்டுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அவங்களுடைய யூனிஃபார்ம் எல்லாமே சேஞ்ச் பண்ணி சாரீ எல்லாமே கட்டிட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ரொம்ப சோகமாக வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சக்தியுமே வந்து அங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கையல், என்ன ஆச்சுடி, எதுக்குடி இப்படி நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, என் ஒட்டுமொத்த நம்பிக்கையுமே மொத்தமாக போச்சு சக்தி, இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தெரியலை. பார்த்தல நீனே, எந்த பக்கம் போனாலுமே என்னை வந்து அடி மேலே அடி தான் எனக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் எவ்வளோ தூரம் தைரியமாக எந்திரிச்சு வந்து நிற்கணும் அப்படின்னு நினச்சாலுமே ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி என்னை வந்து கீழே தள்ளி விட்டுடுறாங்க. இதுக்கு மேலே என்ன இருக்குது சக்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கையில் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரிசப்ஷன் ஹால் இருக்குல்ல, ஸோ அங்கனக்குள்ளே வரும்போது தான் கையலுக்குள்ளே வேலை பார்த்துருக்காங்க இல்லையா, அந்த நர்ஸு ஸ்டாஃப் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கையலை வந்து பார்த்தோன்னே, இங்கே பாருங்கள் கையல் சிஸ்டர், நீங்கள் எதுக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் விட்டு வேலைக்கு போகணும், அப்படி நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஸோ அந்த ஒரு ஒரு பொண்ணு இருப்பா இல்லையா, அந்த பொண்ணுக்கிட்ட வந்து ஹே எதுக்காக இப்போ நீங்கள்லாம் இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கீங்க, உள்ளே போயிட்டு பேஷண்ட் அட்டன் பண்ணுங்கள், இப்படிலாம் போய் வந்து நின்னீங்க அப்படின்னா அப்புறம் டீன் வந்து உங்களை தான் திட்டுவார் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்கள் சிஸ்டர், எங்களை என்ன வேணாலும் வந்து பண்ணட்டும், இல்லை எங்களை வேலையை விட்டு நிப்பாட்டினா கூட எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனால் உங்களை இந்த ஹாஸ்பிட்டலில் விட்டு வேலையை விட்டு நிற்க சொல்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான ரீசன் எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். இந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வேலை பார்த்த வரைக்கும் எல்லாமே நல்லபடியாக தான் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. ஸோ திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் வெளியில் பரவிருச்சு அப்படிங்கிறதுக்காகலாம் உங்களை ஹாஸ்பிட்டலில் விட்டு
விட்டு நிப்பாட்டுறது கொஞ்சம் கூட சரியே கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, உங்கள மறுபடியும் இந்த ஹாஸ்பிட்டல் வேலைக்கு வைக்கிற வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற யாரையுமே நாங்க வந்து பார்க்க போறது கிடையாது. எந்த பேஷண்ட்டையுமே நாங்க கவனிக்க போறதும் கிடையாது அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ இத கேட்டுட்டு நம்ம கையலுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஷாக் ஆகுது. "ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? ஒழுங்கா போயிட்டு உங்க வேலைய போய் பாருங்க" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்ல கயல் சிஸ்டர், அவங்க சொல்றது சரிதான். கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல மறுபடியும் அவங்க வேல குடுத்து தான் ஆகணும். இல்ல குடுக்க முடியாது அப்படின்னு அவங்க பேசுறாங்க அப்படின்னா, எங்களாலயுமே இதுக்கு மேல வேலைலாம் வந்து பார்க்க முடியாது. நாங்க பேஷண்ட் வந்து அட்டெண்ட் பண்ணவே மாட்டோம். வாங்க போய் நம்ம போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா போராட்டம் பண்றாங்க. ஸோ இந்த விஷயத்த பார்த்து நம்ம சக்திக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா வந்து ஹேப்பியா இருக்கு. இந்த மாரி கயலுக்கு வந்து ஆதரவா இத்தன பேர் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களே! அப்போ எந்த அளவுக்கு கயல் ஒர்க் பண்ணியிருப்பா அப்படிங்கிற விஷயத்த பெருமையா நெனச்சுட்டு, ஸோ சக்தியுமே பார்த்தீங்கன்னா போயிட்டு முன்னாடி உட்காந்துக்கிட்டு போராட்டம் பண்றாங்க. கயல் சிஸ்டர மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு வைக்கணும். அவங்கள வேலைக்கு வந்து வைக்காம நீங்க வந்து வெளியில அனுப்புனீங்க அப்படின்னா, இந்த ஹாஸ்பிட்டல்ல நாங்க போராட்டம் பண்ணுவோம். இதுக்கப்புறமும் ஒரு பேஷண்ட் கூட நாங்க அட்டெண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாரி வந்து எல்லாருமே வெளியில உட்காந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்டு டீன் பார்த்தீங்கன்னா வேக வேகமா வெளியில ஓடி வராரு. வெளியில ஓடி வந்துட்டு, "ஐயோ! என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க இப்படி உட்காந்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் முன்னாடி இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ? எந்திரிங்க எல்லாரும். போயிட்டு பேஷண்ட் அட்டெண்ட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லும்போது, முடியாது சார் எங்களால. நீங்க வந்து கயல் சிஸ்டர எதுக்கு இப்போ வேலைய விட்டு வெளிய அனுப்புறீங்க? அவங்களால உங்களுக்கு அப்படி என்ன பிரச்சனை வந்திருக்கு? இவ்ளோ நாள் வரைக்கும் எவ்ளோ சூப்பரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நீங்க இந்த மாரி ஒரு பனிஷ்மென்ட்லாம் குடுக்குறது எங்களால ஏத்துக்கவே முடியாது சார். கண்டிப்பா வந்து கயல் சிஸ்டர நீங்க மறுபடியும் வேலைக்கு வச்சு தான் ஆகணும் சார். அப்படி இல்ல அப்படின்னா, நாங்க வந்து இந்த போராட்டத்த கன்டின்யூ தான் பண்ணுவோம். எந்த பேஷண்ட்டையுமே நாங்க அட்டெண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிர்றாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்து நம்ம கயலுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஹேப்பியா இருக்கு. நம்ம மேல இவ்ளோ தூரம் இவங்க எல்லாருமே நம்பிக்கை வச்சிருக்காங்க. நமக்காக இந்த மாரி இவங்க போராட்டம் பண்ணுவாங்க. நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, "இங்க பாருங்க நான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டா உங்களுக்கு நான் வார்ன் பண்றேன். நீங்க போயிட்டு பேஷண்ட்ல அட்டெண்ட் பண்ணினா அப்படின்னா அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க என்ன வேணாலும் வந்து பண்ணிக்கோங்க சார். ஆனா எங்களுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைச்சே ஆகணும். கயல் சிஸ்டர மறுபடியும் நீங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ள போக சொல்லி அவங்களுக்கு வேலை குடுத்தே ஆகணும். அப்படி இல்ல அப்படின்னா இந்த போராட்டம் எவ்வளோ நாள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் எங்களால சொல்லவே முடியாது." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. இதனால டீன் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா குழப்பத்துல இருக்காரு. என்னடா இவங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே! உள்ள வேற நெறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆயிருச்சு அப்படின்னா, நம்ம தானே பதில் சொல்லி ஆகணும். இவங்க வேற இந்த மாரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே! இப்ப என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாம ரொம்பவே கன்ஃப்யூஷன் அண்ட் குழப்பத்துல வந்து இருக்காங்க. அது மட்டும் கிடையாது. நம்ம சக்தியுமே பார்த்தீங்கன்னா, அந்த போராட்டத்தில முன்னாடி தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க சொல்றதும் நியாயம் தானே சார். நம்ம கையல் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா? நீங்க வந்து எந்த விதமான இதுவுமே இல்லாம ஒரு பொண்ண இப்படி வேலைய விட்டு நிப்பாட்டுறது அப்படிங்கிறது சரி கிடையாது. உங்க தப்ப நீங்க திருத்திக்கோங்க. அப்பதான் இந்த போராட்டம் நிக்கும் அப்படின்னு சக்தியுமே வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த டீன் என்ன முடிவு எடுக்க போறாரு? நம்ம கையில மறுபடியும் வேலைக்கு வைக்க போறாங்களா? இல்லையா? அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பொறுத்திருந்து பார்க்கலாம்.